ஓடி வந்து ட்ரெயினெல்லாம் பிடிச்சி ஏறி உக்காந்தாச்சு. நீ ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம். காலையில் வந்து திருவனந்தபுரம் ரீச் ஆயிடுவோம். திருவனந்தபுரத்தில் வந்து என்னோட சிஸ்டரோட ஃபேமிலி இருக்காங்க. என்னோடய சிஸ்டருக்கு வந்து ஒரு பேபி பிறந்திருக்காங்க. 3 months பேபி. இன்னும் நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்க போகிறேன். அதான் பயங்கர எக்ஸைட்டடாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் எங்கே போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்து உட்காந்துட்ருக்கேன் இந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திருவனந்தபுரம் போக போகிறேன். துபாயிலேருந்து கொச்சின் வந்து கொச்சின்லேருந்து பாலக்காடு போய் பாலக்காடு வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு இப்போ திருவனந்தபுரம் போக போகிறேன். திருவனந்தபுரத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அக்காவோட ஃபேமிலி. ஸோ இப்போது அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. என்னோடய மம்மி அங்கே தான் இருக்காங்க, அக்கா அங்கே இருக்காங்க, அண்ணா அங்கே இருக்காங்க, குழந்தை அங்கே இருக்காங்க. ஸோ குழந்தைய வந்து 3 months ஆச்சு நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். பயங்கர ஹாப்பி அண்ட் எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருந்தோம். ஸோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். அதனால் பயங்கர கம்ஃபர்டபுளாக, ரொம்பவே கொஞ்சம் கூட டயர்டே இல்லாமல் செம்ம ஹாப்பியாக போய் ரீச் ஆனோம். ஸோ என்னோடய பேபி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினில் போகிறாங்க. ட்ரெயினில் இது வரைக்கும் போனதே இல்லை. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க ரொம்ப பயங்கரமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரியே இல்லை. அவங்க வீட்டில் நார்மலாக உட்காந்து விளையாண்டுற மாதிரி விளையாண்டுருந்தாங்க. ஸோ அதனால ரொம்ப கஷ்டம்லாம் படலை. நல்லபடியாக வந்து வேகமாக ரீச் ஆகிட்டோம். நைட்டு தூங்கி காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ளே திருவனந்தபுரம் வந்துவிட்டோம். நான், என்னோடய ஹஸ்பண்ட், குழந்தை, என்னோடய கசின் பிரதர் எல்லோரும் தான் போனோம். இவ்வளோ நேரம் என்னோடய பிரதர் கூட விளையாண்டுட்டு எல்லோரும் தூங்க போனதும் அவள் போய் அவள் டேடி கூட படுத்தா. இருந்தாலும் தூங்காமல் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தா. நான் அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் செட் பண்ணி வா அப்படின்னு சொன்னதும் வந்து படுத்துட்டா. ஃபுட்டு ரொம்ப பேடாக இருந்துச்சு, நல்லாவே இல்லை. அதனால் சாப்பிடல. சரி தூங்கவா செய்யலாம் அப்படின்னு சொல்லி போய் படுத்தா. அவள் தூங்கவே இல்லை. அவள் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கும் பசிக்குது அப்படின்னு தோணுச்சு. அதனால் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ஸ்டோரி எல்லாம் சொல்லி அவளை எப்படியோ தூங்க வச்சேன். இல்லை நீ என்ன நெய் பழங்கள்லாம் நீ லாஸ்ட்டு இது எப்போ അതിന് ചീത്ത പറഞ്ഞുകൊണ്ടേയിരിക്കും, വഴക്കം തന്നെയായിരിക്കും, ഫൈറ്റ് ചെയ്തുകൊണ്ടേയിരിക്കും. ഇനി അങ്ങനെ ആര്യ ഗുഡാണ് എന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ പറയാൻ പാടില്ല. ആന അഗ്ലിയാണെന്നൊന്നും പറയാൻ പാടില്ല. എല്ലാവരും ഗുഡാണ്. പിന്നെ ടീച്ചറിൻ്റെ അടുത്തേ ஓகே தூங்க வைக்கிறதே ஒரு போராட்டமாக இருந்துச்சு. என்னெல்லாமோ கதை சொல்லி குழந்தை எப்படியோ தூங்க வச்சாச்சு. ஃபைனலி திருவனந்தபுரம் வந்து ரீச் ஆகிடுச்சு. பேகெல்லாம் எடுத்து அப்படியே அக்கா வீட்டுக்கு போனோம். ரொம்ப பயங்கர ஹாப்பியாக வெல்கம் பண்ணாங்க. என்னோடய மம்மி, என்னோடய சிஸ்டர்லாம் பார்க்க போகிறேன், அதுவும் இல்லாமல் குழந்தைய பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஹாப்பியில் எனக்கு தூக்கமே இல்லை. ஓடி போய் குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். ஐயோ அந்த மொமெண்ட் சூப்பராக இருந்துச்சு. അമ്മന്റെ പേരെന്താ അറിയോ? ഭാഗവതമ്മ. നല്ല ഉറക്കാച്ചാ. ട്രെയിനിൽ ഉറങ്ങിയ അപ്പോ എന്റെ പ്രിൻസസിനെ കാണണ്ടേ? ബാർബിക്ക്. ഇത് ബാർബി. മൈസൂർ പോയില്ലേ? ആ മൈസൂർ അയ്യോ അവള് കൊറേ ദിവസമായില്ല മമ്മ എടുക്കണം മമ്മ എടുക്കണം. ശരി നോക്കി ശരി നോക്കി. ഇനിയും വെച്ചിട്ടുണ്ട് 5 ഡ്രസ്. ഇനി വലുതാക്കി കഴിഞ്ഞ് നോക്കിക്കോ. ഭയങ്കരമായാണ് ആ എന്നെ പോലെയാവോ? എന്നെ പോലെയാണ് തോന്നുന്നു.
മാമന്റെ സ്വത്തോ മാമന്റെ സ്വത്തോ എന്തിനാ എന്തിനാ സ്വത്തോ ചിരിക്കടാ ഇത്തിരി ചിരിക്കടാ ഇത്തിരി ചിരിക്കടാ. എന്താ വായിക്കൂടെ വരുന്നേ? എന്താ വായിക്കൂടെ വരുന്നേ? ഇത് നിന്നില്ല, ഇത് സ്റ്റോപ്പായില്ല. എന്താടാ എന്തിനാ ഇങ്ങനെ നോക്കണേ? എന്തിനാ ഇങ്ങനെ നോക്കണേ? എന്തിനാ എന്തിനാ ഇങ്ങനെ കൈ തുറച്ചില്ല? കൈ തുറച്ചില്ല? ஃபைனலி பேபி பார்த்தது ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் டே பேபிக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.